ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் இதுவரைக்கும் நடந்த மேக்ஸ் கொஷின்ஸு டெய்லியும் வந்து 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ 1. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். வேணும் அப்படிங்கிறவங்க டெய்லியும் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் வினா பாருங்கள். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை. ஸோ இதில் நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா 2 எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சதவிகிதத்தில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இங்கே நோட் பண்ணோம். நம்ம இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்து முட்டைகள் மொத்தமாக வந்து 100% அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு கூடையில் 100% முட்டைகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சதவிகிதம் அப்படின்னாலே 100. ஸோ 100% முட்டைகள் ஒரு கூடையில் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடஞ்சி போச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ அது என்ன பண்ணணும், நம்ம கழிக்கணும். அடுத்து 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. அதுலேயும் 25% பார்த்தோம் அப்படின்னா விருந்தினர்களுக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது 100ல் 20 போனால் 80, 80ல் 25 போச்சு அப்படின்னா 55% முட்டைகள் அந்த கூடையில் இருந்திருக்கும். 55% அப்படிங்கிறதா எத்தனை முட்டைகள்னு கொடுத்துருக்காங்க, 22 முட்டைகள். இப்போ 55% அப்படிங்கிறது தான் எத்தனை முட்டைகள், 22 முட்டைகள். அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மொத்த முட்டைகள் தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 100% முட்டைகள் தான் மொத்த முட்டைகள்னு எடுத்திருக்கோம். ஸோ 100% அப்படிங்கிறதா நம்ம ஃபைன் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா அதையை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இன்டூ மாதிரி இருக்கிறத மல்டிபிள் பண்ணோம். அப்போ இங்கே வந்து கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 5 11 55, 2 11 22, 1 5 5, 2 5 10 0. அப்போ இது வந்து கிராஸாக இருக்கா. அப்போ இது என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணோம். அப்போ 20 × 2 40. இப்போ இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 40, செகண்ட் ஆப்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ வந்து இது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இந்த டாபிக் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளிஃபை, சுருக்குக. √225/729 மைனஸ் √25/144 டிவைடட் பை √16/81. ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போடுமாஸ் ரூல். போடுமாஸ் ரூல் அப்படின்னா என்னென்னா, போடுமாஸ் ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட், செகண்ட் ஆஃப், அடுத்தது டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன் அப்படிங்கிற மெத்தடில் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ √225 வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 15 தான் 225. அதனால் 15/27 பெருக்குனா 729. ஸோ 729 ஸ்கொயர் ரூட் 27 மைனஸ் √25 வேல்யூ 5, 5 25 டிவைடட் பை √144 வேல்யூ 12, 12 12 144. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ இங்கே இதையே ரூட் எடுத்தால் இந்த வேல்யூ வருது. அடுத்து இங்கே மைனஸ் இருக்குது. கீழே டினாமினேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 2 வேல்யூவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 15 12 என்ன வரும் அப்படின்னா 15 × 12 180 மைனஸ் 27 × 5 வேல்யூ 135, 27 5 135 பை 27 பெருக்கல் 12, 27 × 12 அப்படின்னு போட்டோம்னா 324 அப்படிங்கிறது வரும். சரிங்களா. அப்போ 180லிருந்து 135 கழிச்சோம் அப்படின்னா 45 பை 324 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதையை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 1 3 3, மிச்சம் 1 I 3 15, 1 3 3 0, 7 3 21, 8 3 24. அடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வாய்ப்பாட்டில் வரும், 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும். I 3 15, அடுத்தது 3 9, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா
6 3 18 5/36ன்னு வரும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா. அடுத்தது வந்து அப்போ அந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம், 5/36ன்னு எழுதிக்கலாம். அடுத்து வகுத்தல் √16/√81ன்னு இருக்குது. அப்போ √16ஓட வேல்யூ 4/√81ஓட வேல்யூ 9 9 இப்போ இங்கே டிவிஷனில் இருக்கு இல்லையா, இதை நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த வகுத்தலை தலைகீழாக எழுதும் பொழுது இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ 5/36 இன்ட்டு தலைகீழ எழுதும்போது 9/4ன்னு வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 9 9 4 36. அப்போ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ மல்டிபிள் பண்ண என்ன வரும், 4 5 16. அப்போ இதற்கான விடை 5/16 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 3வது வினா பாருங்கள். ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவிகிதம் காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் லிசன் பண்ண வேண்டியது, தேர்ச்சி பெற்றவர்களோட சதவிகிதம் கொடுத்துட்டு தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளோட சதவிகிதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ மொத்த மாணவ மாணவிகள் எத்தனை பேர்னு பார்க்கலாம். 900 மாணவர்கள் 600 மாணவிகள். அப்போ மொத்தமாக எத்தனை பேர் இருப்பாங்க, 1500 பேர் இருப்பாங்க. அதில் 70% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போ தேர்ச்சி பெறாதவர்கள் எத்தனை சதவிகிதமாக இருப்பாங்க, மாணவர்களில் 30% இருப்பாங்க. அப்போ தேர்ச்சி பெறாத மாணவர்களோட விகிதம் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, 100ல் 30% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. அதோடு என்ன பண்ணணும், மொத்த மாணவர்களை பெருக்க வேண்டும். அப்போ மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை 900. அப்போ என்ன வரும், இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 9 3 27 0. அப்போ 270 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து மாணவிகள் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். மாணவிகளில் 85% பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்போ 100ல் 85% தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னா மிச்சம் 15% மாணவிகள் தான் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. 100ல் 15% மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. பெருக்கல் மொத்த மாணவிகளோட எண்ணிக்கை 600. அப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 6 5 30. அடுத்து மிச்சம் 3 6 3 9. 90 மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. அப்போ மொத்த மாணவ மாணவிகளோட சதவிகிதம் தான் கேட்குறாங்க, தேர்ச்சி பெறாதவர்களோடது. ஸோ மாணவர்களில் 270 பேரும் மாணவிகளில் 90 பேரும் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. அப்போ மொத்தமாக எத்தனை பேர் வருவாங்க, 360 பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மொத்த மாணவர்களில் 360 பேர் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை 1500 இன்ட்டு 100%. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 1 15 15 2 15 30. அடுத்து 4 15 60. அப்போ 24% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மாணவ மாணவிகளில் 360 பேர் தேர்ச்சி பெற்றிருக்க மாட்டாங்க. எத்தனை அப்படின்னு சதவிகிதம் அப்படின்னாலே 100. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 24. அப்போ இதுக்கான ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 4வது வினா பாருங்கள். 396 504 636 ஆகியவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் தான் வந்து மீப்போவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது தான் மீப்போவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஹெச்சிஎஃப் அப்படிங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ காமனாக எல்லா கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸுமே வந்து காமனாக ஒரு டேபிளில் டிவைட் ஆகணும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிளில் வரும். 4 2 மிச்சம் 1 9 2 18 மிச்சம் 1 8 2 16. அடுத்து 2 2 4 மிச்சம் 1 I 2 10 2 2 4 3 2 6 4 2 மிச்சம் 1 8 2 16. அடுத்தது எல்லாமே வந்து செகண்ட் டேபிளில் வரும். அப்போ 9 2 18 மிச்சம் 1 9 2 18. அடுத்து 4 2 2 4 மிச்சம் 1 6 2 12. 4 2 மிச்சம் 1 I 2 10 மிச்சம் 1 9 2 18. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தேர்ட் டேபிளில் வரும். அப்போ 3 9 3 9.
அடுத்தது போட்டோம் அப்படின்னா 4 3 12 2 3 6 அடுத்தது 5 3 15 3 9 அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு அடுத்தது எடுத்தோம் அப்படின்னா ஸோ காமனாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எந்த டேபிள்லையுமே இந்த 3 நம்பருமே காமனாக வராது. அப்போ இங்கே சைடில் இதை மல்டிபிள் பண்ணோன்னா என்ன வரும் 2 × 2 × 3 மல்டிபிள் பண்ணும்போது 2 2 4 4 3 12 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 2 2 4 4 3 12. ஸோ இதற்கான HCF என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா 12 அப்படிங்கிறது தான் HCF. அடுத்து 5வது வினா find the LCM of 21x squared y, 35xy squared. ஸோ LCM அப்படின்னா தமிழில் மீப்போமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீப்போமா அப்படிங்கிறது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 21, 35. ஸோ அது ரெண்டையும் வந்து எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து எல்சிஎம்மில் காமனாக கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸுமே காமனாக ஒரே டேபிளில் தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து ஹெச்சிஎஃப்க்கு மட்டும்தான். ஸோ இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து எந்த டேபிளில் வரும் 35ங்கிறது 5th டேபிளில் வரும். ஸோ 5th டேபிளில் போட்டோம் அப்படின்னா இந்த 21 5th டேபிளில் வராது. அதனால் அப்படியே எழுதிக்குவோம். 35 5th டேபிளில் எவ்வளோ டைம்ஸ் வரும் 7 5s are 35. ஸோ 7ன்னு போட்டுக்கலாம். அடுத்து இது ரெண்டுமே இப்போ 7th டேபிளில் வரும். ஸோ போட்டோம் அப்படின்னா 3 7s are 21 1 7s are 7. அடுத்து இதே 3rd டேபிளில் போட்டோம்னா 1 3s are 3 1 3s are 3. இதே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 7 வேணாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் எல்சிஎம் அப்படின்னா 1 வர வரைக்கும் போட்டுகிட்டே இருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 5 × 7 × 3 7 35 × 3 பெருக்கும்போது என்ன வரும் 5 15 மிச்சம் 1 3 9 1 10. ஸோ 105 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்லேயுமே 105 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் இது கூட இந்த சம்முக்கு நீங்கள் இதை போடவே வேண்டியதில்லை. ஏன்னா 105 அப்படிங்கிறது தான் இந்த நம்பரை பண்ணால் எல்சிஎம் வரும் அப்படிங்கிறது எல்லா ஆப்ஷன்லேயுமே இருக்கிறதுனால நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதே வேறு நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்து XYன்னு 2 வேரியபிள் இருக்குது. ஸோ XY அப்படிங்கிறது அப்படியே வரும். 105ங்கிறது இது இப்படி ஃபைன் பண்ணுவோம். அடுத்து என்ன வேரியபிள் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதிருங்க. Xங்கிற வேரியபிள் இருக்குது, Yங்கிற வேரியபிள் இருக்குது. இப்போ Xோட ஹையஸ்ட் பவர் வேல்யூ தான் வந்து எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ x⁻2 அப்படிங்கிறது ஒரு பவர் வேல்யூவாக இருக்குது, x⁻1ங்கிறது ஒரு பவர் வேல்யூவாக இருக்குது. அப்போ ஹையஸ்ட் பவர் என்ன 2ங்கிறதா ஹையஸ்ட் பவர். ஸோ x⁻2ன்னு எடுத்துப்போம். ஒய்யில் ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது 2. ஸோ y⁻2. அப்போ 105 x² y² அப்படிங்கிறதா எல்சிஎம். எல்சிஎம் அப்படின்னா எப்படி ஃபைன் பண்ணுவோம், கடைசியில் 1 வர வரைக்கும் போடுவோம். அதுக்கடுத்து இந்த இங்கே இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்குவோம். அடுத்தது இந்த மாதிரி வேரியபிள் கொடுக்கும்போது என்னென்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அது எல்லா வேரியபிளையுமே எழுதிட்டு அந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி எழுதினோன்னா அதுதான் அதோட எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ இதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் 5 சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.